வணக்கம் மக்களே, வெல்கம் டு காலிஜி மேஜிக் ஷோ. ₹410 இருந்த கேஸ் விலையை எப்படி ₹1000 மாற்றிட்டேன் பாருங்கள். ₹20 இருந்த பெட்ரோல் விலையை இப்படி ₹101 மாற்றிட்டேன் பாருங்க. 50 லட்சம் கோடியா இருந்த இந்தியாவோட கடனை எப்படி 120 லட்சம் கோடியா மாத்திட்டேன்னு பாருங்க. இப்ப இருக்கிற ₹1 எப்படி 29 பைசா மாத்திட்டேன்னு பாருங்க. மக்களே, இன்னொரு முறை வாய்ப்பு கொடுத்தா இன்னும் மேலே மேலே ஏற்றி காட்டுகிறேன். இது என்னோட கேரண்டி. அவர் வரும்போது என்னிடம் கேட்டார், அக்கா எவ்வளவு வித்தியாசத்துல வெற்றி பெறுவீர்கள் என்று கேட்டார். நான் சொன்னேன், முதலில் 1 லட்சம் என்று சொன்னேன். தம்பி இங்கே ஏறியவுடன் அது 2-3 லட்சமாக மாறியது என்பதையும் நான் தெரிவித்துக் கொண்டேன். அவர் வரும்போது என்னிடம் கேட்டார், அக்கா எவ்வளவு வித்தியாசத்துல வெற்றி பெறுவீர்கள் என்று கேட்டார். நான் சொன்னேன், 5 மிட்டாய் 5 ரூபாய். தம்பி இங்கே ஏறியவுடன் பாதி தின்று தந்ததால் ₹1,00,000 என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். டோக்கன் நம்பர் 110. சொல்லு ஜி, நீங்க வரத்துக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதி கொடுத்திருந்தீங்க. இந்த கருப்பு பணத்தெல்லாம் எங்க அக்கௌண்ட்ல போடுறேன்னு சொல்லிருந்தீங்க. இந்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வழங்குற திட்டம் இவ்வளவு ஏஞ்சி எங்க ஊர்ல வெள்ளம் வந்திருந்தப்ப கூட அந்த நிவாரணம். நீதானே டோக்கன் நம்பர் 110? கவுண்டர் நம்பர் 4க்கு போ. டோக்கன் நம்பர் 110. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? அண்ணாமலை என்ற ஸ்பெல்லிங்க கொஞ்சம் எல்லாம் ஈன்னு மாத்திட்டோம்னா கரெக்டா இருக்கும். பிகாஸ் அவர்கிட்ட ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனும் இல்ல, பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கோ நாலேஜோ எதுவுமே இல்ல. அவர்கிட்ட எந்த கொஸ்டினுக்கும் பதிலே இருக்காது. ஆனா அவர் பயங்கர சவுண்டு தான். பீப்புளுக்கு எதுவும் பண்ற மாதிரி எனக்கு கண்டிப்பாவே தோணல. அதனால அண்ணாமலைக்கெல்லாம் எனக்கு மட்டும் இல்ல, நீங்க யார்கிட்ட கேட்டாலும் இதே பதில் தான் சொல்லுவாங்க. அவரு இங்க எல்லாம் ஜெயிக்கவே ஒரு சான்ஸே இல்ல, சுத்தமா இல்ல. வாஷ் அவுட் தான் அவரு. என்னதானோ கேஸ் வாங்குற ஆபீஸ்ல இவ்ளோ கூட்டமா இருக்கு? அது கேஸ் வாங்க வந்த கூட்டம் இல்ல, பக்கத்துல கேஸ் வாங்க லோன் வாங்க வந்த கூட்டம். என்ன கேஸ் வாங்க லோனா? ஆமா, வருஷத்துக்கு 6000ல இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் நம்ம வீட்டு கேஸுக்கு செலவாகுது. தினசரி சம்பளம் வாங்குற நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் சொல்லு? இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்காங்களா? என்னத்த சொல்லு, வா போவோம். கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களிங்க. பொதுமக்கள், ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களே, நீங்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் சம்பந்தம் இல்லாம 1980ல பேசின அதே பேசுறாங்க. ஹிந்தி, சமஸ்கிருதம், இது அது, வடக்கு தெற்கு. இன்னும் இந்த பிஞ்சு போன செப்பல அவங்க தூக்கி எறியல. செருப்பு பிஞ்சு போகும். பூரா பேர் வருவீங்க. இந்த நாயப்படம் எடுத்துட்டு வர. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை திருப்பி சீர்கேடாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை திரு அண்ணாமலையிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் திரு ஸ்டாலின் அவர்களே. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்தது தான் மோடி அப்பப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து போக முடியுது. அண்ணாமலையை விரும்பினபடி பேச முடியுது. அண்ணாமலை எங்கெல்லாம் கூட்டம் நடத்த முடியுது. அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் எப்படிலாம் பேச முடியுது. சட்டம் ஒழுங்கு சீரான நிலையில் இருப்பதால் முதலமைச்சர் அவர்கள் எங்களை போன்றவர்களை அடக்கி வாசிக்க சொல்வதால் தான் இப்படி அண்ணாமலை போன்றவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். इस देश को ये मेरा गारंटी. इस देश को ये मेरा गारंटी. इस देश को ये मेरा. போதுமே உங்க கேரண்டி. கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? அவர் மோடி வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்க. என்னங்க அவர் மோடி நீ பாத்திருக்கியா? மோடி நல்லவரா கெட்டவரா? இதுக்கு மேல நான் கேட்டோம்னா அப்புறம் எங்க விட்ட ரைடு வரும்னு நினைக்கிறேன். என்னது, மோடி மறுபடியும் சென்னைக்கு வராரா? எலெக்ஷன்ஸ் வந்துச்சுல, இனி சென்னை, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, நீலகிரிஸ், திருப்பூர்னு இங்கேதான் கடையா கிடப்பாங்க. ஆனா மக்களே, வர்றவங்கள வெறுங்கையோட அமைச்சிடாதீங்க. 4 கேள்வியை நறுக்குன்னு கேட்டு அனுப்புங்க. தமிழ்நாட்டில இருந்து ஒன்றிய அரசுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ₹1 வரி பணத்துக்கு
ஒன்றிய பாஜக அரசு மாநில நிதியா திருப்பி கொடுக்கிறது வெறும் 26 பைசா. ஆனா பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசம் மாதிரியான மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய ₹1 2.73 திருப்பி கொடுக்கறாங்க. இப்படி மாநிலங்களுக்கு நடுவுல வரி பகிர்வு செய்யறதுலே அவ்வளவு ஓரவஞ்சனை காட்டக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு பேரிடர் சமயங்கள்ல ஒதுக்கப்படுற நிவாரண நிதியிலையும் அதையே கடைபிடிக்கிறாங்க. 2021 ஆண்டு குஜராத்ல ஏற்பட்ட பேரிடருக்கு 1000 கோடி ஒன்றிய அரசு ஒதுக்கியிருக்கு. அதுல மக்களுக்கு போய் சேர்ந்தது 5000 தான். ஆனா தமிழ்நாட்டுல சமீபத்துல நடந்த பெரும் மழை வெள்ளத்தை யாரும் மறக்க முடியாது. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வெள்ளத்தை சிக்கி தத்தளிச்சிட்டு இருந்துச்சு. அத்தனை முறை ஒன்றிய பாஜக அரசுல இருந்து வந்து எட்டி பார்த்தோம், பேரிடரா அறிவிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை தாண்டி இன்னைக்கு வரைக்கும் அந்த பெரும் மழை வெள்ளத்துக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றிய பாஜக அரசுல இருந்து ஒத்த பைசா கூட வரல. கொடுக்கப்பட்ட 6000 மாநில நிதியிலிருந்து நம்மளுடைய முதல்வர் கொடுத்தது. அந்த 6000 75% ஒன்றிய அரசு கொடுத்ததுன்னு பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா 6000 வெள்ளத்துக்கான காசுங்கிறது நம்மளுடைய தமிழ்நாட்டு நிதியிலிருந்து மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. 15 லட்ச ரூபாயை உங்க பேங்க் அக்கௌண்ட்க்கு கொண்டு வந்து போடுறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச இந்த ஜூம்லா கதை இன்னைக்கு 6000 ரூபாயை நாங்க தான் கொடுத்தோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து நிக்குது. இப்படி பொய் சொல்றது, வதந்தியை பரப்புறது, வாயில வடை சொல்றத வட இந்தியாவோட நிறுத்திக்கோங்க. இது தமிழ்நாடு. அதனால்தான் மக்களே நினைவூட்டுறோம். பீவேர் ஆஃப் பிஜேபி. சொல்லுங்க மேடம். சார், பாஜக கொண்டு வந்த திட்டங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குதா சார்? எனக்கு புரியல. என் நம்பர் யாரு கொடுத்தாங்க உங்களுக்கு? சார், நீங்க பாஜகவோட வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்திருக்கீங்க சார், அதுல இருந்து தான் எடுத்து கால் பண்றோம். அப்படின்னா தெரியலீங்களே. இல்ல சார், நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. என் நம்பர் யார் எடுக்கிறாங்க? எப்படி எங்களுக்கு என் நம்பர் எல்லாம் கிடைக்குது? எவனோ எங்கேயோ சேர்த்து விடுறானுங்க. போன் யூஸ் பண்ணவே பயமா இருக்குது. சொல்லுங்க. சரி சொல்லுங்க. என்ன சொல்லுங்க சார், பாஜக தமிழ்நாட்டுக்கு நிறைய நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க சார். அந்த திட்டங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குதா சார்? என்ன திட்டம்? சார், பிரதம மந்திரியோட உஜ்வாலா திட்டம் மூலமா மாசம் மாசம் கேஸ் மானியம் கொடுக்கறாங்க சார். சோ அந்த மானியம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குதா சார்? மானியமாயா? 400 ரூபாய் இருந்த கேஸ 1000 ரூபாய்க்கு கொண்டு போயிட்டு மானியங்கிற பேர்ல 26 ரூபாய் கொடுத்தீங்க. அந்த 26 ரூபாய் வச்சு என்ன நாக்கு பிடிக்கிறதா? உங்க வீட்டுல சரி, நீ உங்க வீட்டுல வாங்குற இல்ல, உனக்கு எவ்வளவு வருது? புரியல சார். உனக்கு எவ்வளவு வருது மானியம்? நீ உங்க வீட்டுல வாங்கல கேஸ்? சரி, நீ முதல்ல நீ மெசேஜ் செக் பண்ணிருக்கியா? சார், அது எங்களுக்கு கிடைக்கல சார். உனக்கே கிடைக்கல, அப்புறம் நீ உட்காந்து போன் பண்ணிட்டு இருக்க? இல்ல சார், இல்ல பாஜகல இருந்து இதை தவிர்த்து நிறைய நலத்திட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க சார். இது ஒரு சில பேருக்கு கிடைக்காம இருந்தாலும் இன்னும் நிறைய நலத்திட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, என்ன? சரி சொல்லுங்க கேப்பேன். எனக்கு ஃப்ரீயா தான் இருக்கும். சொல்லுங்க, இன்னைக்கு என்னதான் பேசுறீங்க பாத்துருவோம். சார், பிரதான் மந்திரியோட வீடு கட்டும் திட்டம் மூலமா ஏழை மக்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க சார். சோ அந்த திட்டம் வந்து மக்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் காசுல சார். யார் சொன்னா அப்படி? 60% ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தது. மீதி காசை போட்டு பண்ணிக்கிட்டு உங்க பேர் வச்சுக்கிறீங்க. இல்ல சார், அது வந்து பிரதான் மந்திரியோட வீடு கட்டும் திட்டம் தானே சார். அப்படி பேர் மட்டும் வச்சுக்கிட்டா காசு யார் கொடுத்தாங்க? நாங்க உங்களுக்கு வரி கட்டினா ஹலோ சார், பேசுங்க. இல்ல சார், சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து பிரதமர் தமிழ்நாட்டுக்காக கொண்டு வந்திருக்காங்க. நிறைய சொல்றீங்க. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றது கூட உங்களுக்கு தெரியல. என்ன நிறைய? அவர் மாதிரி நீங்களும் வாயிலாவே வர சொல்றீங்க. என்ன வேலை பாக்குறீங்க? என்ன வேலை? போன் பண்ணி ஒரு யார் நம்பர்னே தெரியாம ஒரு ரேண்டமா ஒரு நம்பர் எடுத்து போன் பண்றீங்க. யாரு உங்களுக்கு முதல்ல பெர்மிஷன் கொடுத்தது என் நம்பர் எடுக்கிறதுக்கு? சார், ஆக்சுவலா நாங்க ஒர்க் பண்றோம் சார். அவங்க இருந்து சொல்லிருக்காங்க கால் பண்ணி பேச சொல்லி, அதனாலதான் சார் பேசுறோம். இது ஒரு வேலையுமே அவங்க பார்க்க வர வச்சிருக்காங்களா? ஆமா சார். எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்க உங்களுக்கு? சார், அது மாசம் 8000 ரூபாய் சொல்லிருக்காங்க சார், இந்த எலெக்ஷன் ஒர்க்குக்காக மட்டும். நான் சொல்றேன் கேளு. அவங்க நம்பாத. ₹1 கூட தர மாட்டாங்க. ஒரு மாசம் மட்டும் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பேப்பர் ஓடிடுவாங்க. ₹1 கூட கொடுக்காம. ஒரு வேலை நீ வந்து பாத்துட்டு இருக்க. நல்ல வேலை பாருங்க. ஓகே சார். சார், இப்போ உங்களோட இந்த வரக்கூடிய எலெக்ஷன்ல உங்க ஆதரவு பிஜேபிக்கு இருக்கும் நம்பலாமா சார்? சத்தியமா இருக்காது. கெட்ட வாசல் திட்டி போடுவேன். ட்ரெயின்ல இருக்கேன் இல்லன்னா. ஓகே சார், போன ஓகே, தேங்க்யூ.